பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா மாடி தோட்டம் அமைக்க போகிறோம். மாடி தோட்டத்துக்கான ஒரு 10 பூச்செடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரோஜா பூச்செடி, 5 மல்லிகைப்பூச்செடி, 2 அன்னாச்சி பழம் செடி, ஒரு மஞ்சள் செடி, ஒரு கத்தாழை செடி இருக்குது. அது கணக்கில் விட்டு இதில் முக்கியமாக என்ன செய்ய போகிறோன்னா வீட்டுக்கு தேவையான பயிர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் வந்து நம்ம செடி பயிர் கொடி பயிர் வைக்க போகிறோம். அப்புறம் வந்து கீரை வகைகள் வைக்க போகிறோம். அப்புறம் வீட்டு செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வரப்போ ஒரு 5 ரோஜா பூச்செடி வாங்கிட்டு வந்தோம். அதையும் எடுத்து வச்சுட்டோம். மாடி தோட்டத்தில் மண் ஏற்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து முன்னாடியே மண் ஏற்றி வச்சிட்டோம். பந்தை போடுறதுக்கான கழியும் வாங்கி வந்து வச்சுட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா பந்தை போட்டு கொடி ஏற்றி விடுற வேலை தான். பந்தை போடுற அன்னைக்கு உங்களுக்கு விதை போடுற வீடியோவும் அடுத்ததில் வரும். மறக்காமல் பாருங்கள். எப்பயுமே ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயிரை வச்சுட்டு தான் அதுக்கு பாதுகாப்பு பண்ணுவாங்க. நம்மளுடைய பாலிசி அந்தமாரி கிடையாது. ஃபஸ்ட்டு பாதுகாப்பு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பயிரே வைப்போம். இப்போ இந்த இடத்த வந்து என்ன கொடி வைக்க போகிறோன்னா இந்த இடத்த வந்து சுரக்காய் கொடி வந்துடும். இந்த இடத்த சுரக்காய் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த இடத்த வந்து புடலங்காய், இந்த இடத்த வந்து பீக்கங்காய். இந்த இடத்த பாவக்காய் வந்துடும். பாவக்காய் வந்ததுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம மூக்குத்தி அவரை வச்சுக்கலாம், இல்லைன்னா நாட்டை அவரை வச்சுக்கலாம். இதுனா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி செஞ்சால் தான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணால் தான் பக்காவாக வரும். நம்ம தோட்டம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவி மண் எல்லாம் ரெடி பண்ண மாதிரி அதுக்கான சின்ன சின்ன பொருளும் வாங்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரேயரு, இது வந்து மண் அள்ளுற இது வந்து மண் கிளறது, இது வந்து சின்ன சின்ன அந்த கவாத் பண்ணி ஒரு கட்டுற. இது என்னான்னு எனக்கே தெரியல. நானே இதுக்கப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு பயிர் வைக்கணும், அதுக்கு பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பு இல்லாமல் பயிர் வச்சா அது வந்து நஷ்டமாக தான் ஆகும். அதனால் ஒரு பாதுகாப்பான முறையில் சின்னதாக ஒரு மாடி தோட்டம் அமைச்சிக்கிறோம். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி இந்த ஸ்ப்ரேயர் பார்க்குறப்பே அழகாக இருக்குது. இது எத்தனை நாளைக்கு உழைக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இதோட ரிசல்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா மழை வந்ததுனால பாதி வேலையிலே அவங்கவுங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான் அந்த பந்தலை வந்து ரெடி பண்ண வந்துக்கிறேன். இன்றைக்கி மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இந்த பந்தல் வேலையை இன்றைக்கி முடிச்சுட்டு தான் கீழே போகிறதே. ஏன்னா இது விட்டு அப்பப்போ தள்ளி போயின்னே இருக்குது. நேற்றாச்சும் கூட தம்பி இருந்தான் அதில் மண் மூட்டைனா மண் பிடிக்கிறதுக்கு. ஒரு வழியா கடைசி கால்கள் வரைக்கும் வந்துச்சு. கடைசி கால் இதுதான். பார்த்தீங்கன்னா பந்தலுக்கான அத்தனை காலையும் வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம். இதுக்கப்புறம் இதில் வந்து குறுக்கழி கட்ட வேண்டியது தான். யாரு பெத்த புள்ளியன்னு எல்லாம் நம்மளுக்காக வந்து வேலை செய்ய வந்து இன்னைக்கு. ஏண்டா எங்க உங்க அம்மா எங்க தேட மாட்டாங்க ஒன்னா? ஏன்? ஓ இங்கதான் இருக்குடியா. நம்ம தனியாக தான் வேலை செஞ்சாகணுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்துக்கிறான் மெத்தையே. அவனை வச்சு நமக்கு இந்த கொடி பந்தில் போட்டுற வேண்டியதான். தம்பி அதை கொஞ்சம் மேலே ஏறா. இந்த கழி கரெக்டாக பிடிக்கணும். எங்கேருந்து என்ன ஊர் நீ? இந்த ஊரில் ஒன்று இப்போ கழியை அப்படி தள்ளிவிடு. கீழே வந்துட போகிற. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இன்னும் தள்ள. போதும் போதும் போதும். கழி மேலே ஏற்ற. இன்னும் ஏற்ற. போதும் அப்படியே. நான் சொல்கிறப்ப இப்படி எனக்கு வலிக்குதா? கை வலிக்குதா? வலிக்கலையா? கழியை விட்டுற போகிறா. லைட்டாக தள்ளி இப்படி தூக்கு மேலே கழியா. ஒரு 10 நிமிஷம் முடியல வந்துடும் அதுக்குள்ள. மாமா காணுமே, போய் தேடி பார்ப்போம். மாமா அம்மா தண்ணி ஊற்றலாமே. இங்கே ஊற்றிட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஊற்றலாம். இதுக்கு ஊற்றிட்டோம். இதுக்கு ஊற்றலாம்.
குண்டுமல்லி ஊற்றிக்கலாம். 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 இந்த செடிக்கு வீழ்த்திக்கலாம். இந்த செடிக்கு வீழ்த்திக்கலாம். இந்த செடியை வீழ்த்திக்கலாம். இந்த செடியை வீழ்த்திக்கலாம். இந்த செடியை வீழ்த்திக்கலாம். கழிடுறா எடுப்பட்டுங்க சாட்டல்ல அஜினி இட்லி 2 இட்லி எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும் தெரியுமா? எவ்வளோ நாள்? 2 நாள். 2 நாள். சென்டரா இப்படி எப்படி ஆடி சொல்லி விட்டுருவான். கட்ட வச்சு கட்டுறனா ஏன்னா பேசலாம். மதியம் சாப்பிடலையா? கீரை ஊந்துட போறேங்கண்ணா. என்ன சாப்பிட்டு மதியம்? கீரை சோறு தான் சாப்பிட்டா? பேச்சு வர மாட்டேங்குதா? வருது. அப்படியே பேச மாட்டேங்குதா? கீரை சோறு தான் சாப்பிட்டேன். அதை கேட்கல. கை நேரா புடியா கரெக்டா புடியான்னு கேட்டான். கரெக்டா தான். கவுர் ஏறா. கவுர் எடுவா. யாரையும் போசணும். காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பந்தல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கும் ஒரு பேகு ஒரு பையை வச்சுட்டோம். இது வந்து பாவக்கொடி, இது வந்து பீக்கங்காய், அது புடலங்காய், அது சுரக்காய், அது கண்டாண்டு அவரைக்காய். எல்லாத்துக்கும் பேக் வச்சுட்டோம். இல்லை மண்ணை கொட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் நல்லா மக்கி போயிருக்கு. இதுவே நல்லா கொடி பயிருக்கு வந்து மாட்டு சாணம், இந்த ஆட்டு சாணம் இதுமாரி உரம் போட்டால் கொடி பயிர் வளர்ந்தா செம்மையாக இருக்கும். பந்தல் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம விதை போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்ன விதை போடணுன்றதை தெளிவாக உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ கீரை வரையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா இது அரைக்கீரை. கீரை எப்படி விதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணு கலந்து அது கூட கலந்து தான் விதைப்பாங்க. அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மணல் எடுத்துக்கங்க. நம்ம வந்து 100 கிராம் வாங்கிட்டு வந்துருங்க அரைக்கீரை. நமக்கு வந்து நம்ம போட போகிறது சின்ன பேக் தான். நம்ம இவ்வளோ விதையும் போட்டால் அது செடி ஒழுங்காக நல்லா கிட்ட நெருவு வளரும். ஆனால் செடி வந்து பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வராது. அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு போதுமான அளவுக்காக விதையை கையில் எடுத்து இந்தமாரி மண்ணில் கலந்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டிக்கீரை. இதுவும் அதே மெத்தட் தான்.
வெற்றிகரமாக 2 கீரை விதையும் விதைச்சிட்டோம். இப்போ அடுத்தது காய்கறி விதை. இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன விதை நான் விதைக்க போகிறேன்றத எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன். அது என்னென்ன விதைன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து புடலங்காய், இது வெண்டைக்காய், இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, இது சுரக்காய், இது செடி அவரை. செடியிலே காய்க்குமா அவரை, அது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொடி அவரை, அதாவது நாட்டு அவரை. இந்த குங்கும கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, கத்திரிப்பூ கலரில், அந்த காய் இது. இது பார்த்திங்கன்னா பாவக்காய். இதை வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பீக்கங்காய், கருப்பு கலரில் இருக்கு பாருங்க, இது பீக்கங்காய். இது வந்து மக்காச்சோளம், வீட்டில் ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாங்கி வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், பச்சை மிளகாய். எல்லா விதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இதை வந்து இப்போ விதைக்க போகிறோம். இப்போ நம்ம பந்தை போடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சுரக்காய் கொடி தான் இந்த இடத்துக்கு வரும். அதனால் இந்த இடத்த நம்ம வந்து சுரக்காய் விதையை விதைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுரக்காய் விதையை விதைச்சிட்டோம். ரெண்டாவதாக இந்த இடத்த வந்து நம்ம புடலங்காய் சொல்லியிருந்தோம். அதனால் இந்த இடத்த புடலங்காய் விதை. இந்த இடம் நம்ம என்ன கொடி சொன்னோம்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பீக்கங்காய் கொடி சொன்னோம். அதனால் இந்த இடத்த பீக்கங்காய் கொடி விதைக்க போகிறோம். சிறப்பு தான். இந்த வைக்க போகிறோம். செடி அவரைக்கான விதை இது. செடி அவரையும் இந்த இடத்த விதைக்கலாம். இங்கே என்ன விதைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த கொடி அவரை, அதாவது நாட்டு அவரை. இதில் வந்து நம்ம வந்து என்ன விதை விதைக்கிறோன்னா, இதில் வந்து வெண்டைக்காய் விதைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம கத்திரி செடி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு தேவையான அத்தனை காய்கறியும் கொடி வகையும் செடி வகையும் நம்ம நடவு செஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் அது தானாக வளர்ந்து வரும். அதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் வந்தால் அறுவடை காலத்தில் அதிகமான மகசூல் நம்ம பெறலாம். எல்லா விதையும் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் விதை துளிர் வரப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னையோட இந்த வேலை முடிஞ்சுது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டதுக்கு நல்லபடியாக ஒரு பந்தலை அமைச்சாச்சு. பந்தல் அமைச்சு விதையும் விதைச்சாச்சு. இன்னும் சொல்கிறேன் வந்து உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரி பந்தல் அமைக்கணும்னு ஆசையா? கமெண்டில் அட்ரஸ் அனுப்புங்க, சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த வலை பார்த்திங்கன்னா இது கோவை செடிக்காக கட்டுறோம். எல்லாத்தையும் மேலேயே, எல்லா கொடியும் மேலேயே பறந்துச்சுன்னா இடம் பத்தாது. அதனால் இந்தமாரி சைடில் வந்து இந்தமாரி நார் கயிறால் வலை கட்டி விட்டா கோவை கொடி ஏறி படறதுக்கும் அந்த காய் வந்து சைட்லேயே காய்க்கும். அது வந்து இப்போ கொடி படறப்ப தான் அது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். கொடி படர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.